நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில சைக்கிளில் ஒரு தூக்கு வாளியில் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாத்தையும் வறுத்து கொடுப்பாங்க. அதை சைக்கிளில் மாட்டிட்டு அதை போய் மிளகாத்தல் அரைக்கக்கூடிய இடத்துல போய் கொடுத்து அரைச்சி சாம்பார் பொடி ரசப்பொடி சொல்லி எடுப்பாங்க. முட்டாப்பாயெல்லாம் இருக்காதரா, அது முதல்ல என்ன போடுறாங்கன்னு பார்த்துக்கோ, அடுத்து இதை போடணும், இல்லைன்னா அந்த வாசம் இதுக்கு வந்துடும், இப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்ந்தோம் நாங்கள். எத்தனை வீட்டில் எத்தனை இடத்துல இப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாம் ₹1 பாக்கெட், ₹5 பாக்கெட், ₹10 பாக்கெட், ₹100 பாக்கெட், பாக்கெட்டாக வீட்டில் வாங்கி வைத்துருக்கிறோம். நம்ம நினைக்கலாம் இதுல என்ன சார் பிரச்சனை வரப்போகுது, 2 minutes நூடுல்ஸ். ஆமா, நம்ம எடுத்து பிரிச்சு 2 நிமிஷத்துல அவிச்சு 2 நிமிஷத்துல தின்றலாம். ஆனா அதுக்கு மேல ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு உரை இருக்கு இல்லையா, அந்த உரையை தூக்கி வெளியே போட்டோம்னா அதை இந்த பூமி தின்பதற்கு 25,000 வருஷம் ஆகும். நூடுல்ஸ் நம்ம வேக வேகமா அல்லோகெல்லாம் திங்கிறதுக்கு நமக்கு பார்க்கிற அக்கறை அந்த பூமியில தூக்கி போட்டா அதுக்கு கீழே இருக்கிற மண்புழுவுக்கு அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். அதுல எத்தனை நிறமிகள் இருக்கு, அந்த ஒவ்வொரு நிறமிக்கு பின்னாடி எத்தனை ரசாயனங்கள் இருக்கிறது, எத்தனை நெகிழி இருக்கிறது, எத்தனை மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறது. நேற்று பத்திரிகை படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எந்த அளவுக்கு தாய்ப்பாலுக்குள்ள இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளாஸ்டிசைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு இந்த மாதிரி தண்ணி பாட்டில் இருக்கு, இந்த தண்ணி பாட்டில் அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு அழகா ஆக்குறதுக்கு அது நல்லா வளையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தாலேட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் சேர்க்கணும். சில வகை குறிப்பிட்ட அந்த நெகிழ்வு தன்மை உள்ள மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருந்தால் தான் அந்த வடிவத்துக்கு வர முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் தாய்ப்பால் வரைக்கும் வந்திருக்கிறது என்று இன்றைக்கு அறிந்திருக்கிறாங்க. நம்ம அதை தூக்கி மண்ணில் போட்டோம்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மண்புழுக்குள்ள அது போச்சுன்னா, இல்லைன்னா அங்க இருக்கிற மரத்துக்குள்ள போச்சுன்னா, இல்ல அதுல வரக்கூடிய மரங்குத்திக்குள்ள போச்சுன்னா மறுபடியும் வராது கோவிட். அப்ப நமக்கு நாம் சாப்பிடக்கூடிய நூடுல்ஸ்ல இருந்து இது வருதுன்னு நம்ம யோசிக்கணும் வேண்டாமா? நமக்கு எதுக்கு அவசியம் சார்? உங்களுக்கு என்ன சார் நூடுல்ஸ் பத்தி பிரச்சனை? நீங்க ஏன் சார் அதை பத்தி பேசுறீங்க? அதெல்லாம் எவ்வளவு சயின்டிபிக் ஸ்டடி பண்ணி எல்லாம் எஃப்எஸ்எஸ் எல்லாம் சர்டிஃபை பண்ணி தானே வருது. அப்புறம் ஏன் இதெல்லாம் பேசுறீங்கன்னா அது சர்டிஃபை பண்ணி வரட்டும், மிகச்சிறந்த பொருளா இருக்கட்டும், சரியான பொருளா இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு அதுல தேவையா, அவசியமா? அந்த கேள்விக்கு முதல்ல பதில் வேணும். இது இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், கை ஒரு மாதிரி இழுத்துரும் சார், கால் ஒரு மாதிரி இழுத்துரும் சார், நான் நூடுல்ஸ் சாப்பிடலன்னா வாய் கோணிக்கும் சார், அப்படின்னா சாப்பிடலாம். அப்படி ஒன்றும் ஆப்புறது இல்லையே. மறுபடி அவசியமற்ற பொருட்களை மிகப்பெரிய ஆளுமைகளை பல கோடிகள் கொடுத்து நம்ம கிட்ட வாங்குன்னு கொண்டு வந்து கொடுக்கறதோட விளைவுதான் இப்படியான சூழல்.